சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த உதவிகளை ஒரு முறை நீங்களே நினைத்து பார்த்தால் ஒரு கேள்வி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றும். நான் இவ்வளவு செய்தேன் அவர்களுக்காக, ஆனால் எனக்கு ஏன் அதற்கான பலன் கிடைக்காமல் போய்விட்டது? நான் அவர்கள் திருப்பி செய்வார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என்னை விட்டு விலக மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய கணிப்பு தவறாக போய்விட்டதே. நான் தான் இப்பொழுது முட்டாள்தனமாக தனியாக இருந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறேன் என்ற காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். நீங்கள் ஒரு நபரை உயிராக நினைத்து பழகியிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு உங்களுடைய தேவைகள் மட்டும்தான் தேவை. ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் அவர் நம்மிடம் உண்மையாக பழகுகிறார், உரிமையாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நீங்கள் பழகிய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் யாருக்காக வேண்டுமானாலும் முன் வந்து உதவி செய்திருக்கலாம். ஆனால் அந்த உதவிக்கு பதிலாக நன்றி கூட கிடைக்காத தருணங்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு மனவேதனைகளை கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் வரவழைத்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் உங்களுடைய முன்னிலையில் வேற மாதிரி பேசியிருந்தாலும் பின்னால் வேற மாதிரி உங்களை பேசியிருப்பார்கள். அந்த துரோகங்கள் அது உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தி நான் நம்பியவர்களை இப்படி செய்து விட்டார்களே என்ற கேள்வியை உங்களுடைய ஆள் மனதிற்குள்ளேயே கேட்க வைத்திருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு ஒருவனுக்கு நான் செய்த உதவிக்கு அவன் திரும்பி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த நம்பிக்கையை உடைக்காமல் அவன் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை துரோகம்தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஆனந்த கண்ணீர் கூட சொல்ல முடியாது. இப்படி பண்ணிவிட்டு போய்விட்டார்களே, இதுவும் நல்லதுக்குத்தான் என்று ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பீர்கள். ஏன் தெரியுமா? இப்பொழுதாவது இந்த உறவின் உண்மை முகம் தெரிந்துவிட்டது. இல்லை என்றால் நம்முடைய பணம், நம்முடைய தேவைகள், என்னுடைய நேரங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்காக நான் செலவழித்திருப்பேன். ஆனா இப்பொழுது ஒரு உண்மையான ரூபம் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு கூறக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய நல்ல மனதை, உங்களுடைய நேர்மையை பலர் ஈகோன்னு கூட தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஈகோங்கிறது இருக்கும். ஆனா நீங்க எல்லாரிடமும் அதை போய் காட்ட மாட்டீங்க. புதிதாக ஒரு நபர் பேசுகிறார்கள் என்றால் ஒரு ஆட்டிடியூடோ அல்லது ஒரு ஈகோவோ இது எதையுமே நீங்க காட்ட மாட்டீங்க. ஒரு நல்ல குணமிக்க நபராகவே மட்டுமே தான் ஆரம்பத்துல அந்த நபரிடம் நீங்க பேசுவீங்க. உண்மையா தான் அனைவரிடமும் நீங்க இருப்பீங்க. ஆனால் அதையே சிலர் அகம்பாவம்னு நினைத்து உங்களுக்கு ஒரு பெரிய அநியாயமான ஒரு பட்டத்தையும் மற்றவர்கள் முன்னிலையில் உங்களுக்கு நிச்சயமாகவே தேடி கொடுத்திருப்பாங்க. ஒரு புதிய மனிதர் உங்களிடம் பேச வந்தால் கூட இவன் அப்படிப்பட்டவன் என்று இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்களை கூட நிச்சயமாகவே தேடி கொடுத்திருப்பார்கள். நீங்க செய்ய முடியாத விஷயங்களுக்கு கூட உங்களை குற்றம் சொல்லப்பட்ட தருணங்கள் நிச்சயமாகவே இருக்கும். அதனாலேயே தாங்க உங்களுக்கு ஏற்பட்ட கெடுதல்கள் அது உங்களுடைய மனதில் இன்னும் ஒரு காயமாகவே இருந்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஏன் எப்போதும் நான் நல்லவன் என்று நிரூபிக்க வேண்டிய நிலைமை தெரியுமா? ஏன் அப்படின்னா உங்களுடைய உண்மையை புரிந்து கொள்ள யாருமே முயற்சி செய்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே தாங்க நீங்க உங்களையே நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமைகள் நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் ஆத்திரங்களும் கோபங்களும் ஏற்படும். தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு என் மீது விழுந்து விட்டதே என்று கூட தோன்றியிருக்கலாம். கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் 3ஆம் அல்லது 9ஆம் இடத்தில் உலவும் பொழுது ஜென்ம ராசியில் பாப கிரகங்கள் அமரும் போதும் இந்த நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சிம்மம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பீர்கள். தப்பு செய்ய அஞ்சுபவர்கள் நீங்கள் தான். ஆனால் உங்களை சுற்றியுள்ள எதிரிகள் சதி செய்து நீங்கள் செய்யாத ஒரு பெரிய பழிச்சொல்லையோ பொய்யான ஒரு குற்றச்சாட்டையோ உங்கள் மீது சுமத்தியிருப்பார்கள். நான் நிரபராதி என்று நீங்கள் கத்தினாலும் அதை நம்ப யாரும் தயாராக இல்லாத சூழல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய மீதான அந்த பொய்யான கரைகள் உங்களுடைய சமூக அந்தஸ்தை குலைத்து உங்களுடைய வேதனையின் உச்சத்துக்கே உங்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் சமீபத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட ஏற்படலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அமையப் போகிறது. இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும். நீங்கள் எவ்வளவு தான் காத்திருந்த ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அது இப்பொழுது உங்களை தேடி வரும். அது புதிய உறவாக இருக்கலாம், புதிய வேலையாக இருக்கலாம், புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் இப்பொழுது நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் நிச்சயமாகவே கிடைத்து அது மென்மேலும் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். உங்களுடைய தலைமைத்துவம் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்படுவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு என்பது கிடைக்கும். நீங்கள் எது சொன்னாலும் அதை மற்றவர்கள் ஒரு வார்த்தைகள் கூட தட்டாமல் அப்படியே கேட்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உங்களுடைய கரியர்ல புதிய வாய்ப்புகள் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். ஒரு பதவி உயர்வு, ஒரு புதிய வேலை வாய்ப்பு அல்லது ஒரு பெரிய பொறுப்பு, இது உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். உங்களுடைய மதிப்பு புரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். முன்பு உங்களை தவறாக புரிந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுடைய உண்மையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பணவரவு மெதுவாகவே அதிகரிக்கும். நீங்க செஞ்ச உழைப்புக்கு இப்பொழுது பலன் என்பது கிடைக்கும். உங்களை தள்ளி வைத்தவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து நீங்கள் உயர ஆரம்பித்த பிறகு முன்பு உங்களை விட்டு விலகியவர்கள் கூட மீண்டும் உங்களை அணுகவும் முயற்சி செய்வார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களை விட்டு போனவர்கள் அனைவரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் பிறக்கும். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் இப்பொழுது உங்களை சுற்றி சுற்றி வரப்போகிறார்கள். நீங்கள் தனியாக இல்லை என்று உணரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துட்டு உங்களுடைய கடின உழைப்புக்கு இப்பொழுது பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வேலை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் உங்களுக்கான உழைப்புக்கான ஒரு மதிப்பும் பட்டமும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்கள் தாமதமாகவே உயரக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் ஒரு முறை உயர்ந்துவிட்டால் அந்த உயரம் யாராலும் எட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சின்ன சின்ன விஷயங்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடல்ல ஒரு வலிமை என்பது அதிகரிக்கும். கடந்த கால மன உளைச்சலாலும் அலைச்சலாலும் ஏற்பட்ட உடல் உபாதைகள், நாள்பட்ட நோய்கள், அசதிகள் யாவும் தகுந்த மருத்துவ சிகிச்சையாலும் கிரகங்களின் சுப பார்வையாலும் முற்றிலுமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குணமடையும். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலம் பெறுவதால் எலும்பு மற்றும் இதய கோளாறுகள் நீங்கி உடலில் ஒரு புதிய இரத்த ஓட்டங்களும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். சோம்பலும் சோர்வும் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. காலையில் எழும்பொழுது ஒரு புதிய புத்துணர்ச்சிகளையும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பையும் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். உடல் வலிமையோடு மன வலிமையும் சமநிலை பெற்று நீங்கள் என்றும் இளமையோடும் சிங்கம் போன்ற உற்சாகத்தோடும் வலம் வரக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல கற்றுக் கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை இன்னும் ஆழமாகவே நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். இது நிறுத்துகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய மனதிற்குள் ஆத்திரங்களும் கோபங்களும் ஏற்படும். தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு என் மீது விழுந்துவிட்டது என்று கூட தோன்றியிருக்கலாம். கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் 3ஆம் அல்லது 9ஆம் இடத்தில் உலவும் பொழுது ஜென்ம ராசியில் பாப கிரகங்கள் அமரும் போதும் இந்த நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சிம்மம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பீர்கள். தப்பு செய்ய அஞ்சுபவர்கள் நீங்கள் தான். ஆனால் உங்களை சுற்றியுள்ள எதிரிகள் சதி செய்து நீங்கள் செய்யாத ஒரு பெரிய பழிச்சொல்லையோ பொய்யான ஒரு குற்றச்சாட்டையோ உங்கள் மீது சுமத்தியிருப்பார்கள். நான் நிரபராதி என்று நீங்கள் கத்தினாலும் அதை நம்ப யாரும் தயாராக இல்லாத சூழல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய மீதான அந்த பொய்யான கரைகள் உங்களுடைய
சமூக அந்தஸ்தை குலைத்து உங்களுடைய வேதனையின் உச்சத்துக்கே உங்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் சமீபத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட ஏற்படலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அமைய போகிறது. இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும். நீங்கள் எவ்வளவு தான் காத்திருந்த ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அது இப்பொழுது உங்களை தேடி வரும். அது புதிய உறவாக இருக்கலாம், புதிய வேலையாக இருக்கலாம், புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் இப்பொழுது நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் நிச்சயமாகவே கிடைத்து அது மென்மேலும் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். உங்களுடைய தலைமைத்துவம் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்படுவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு என்பது கிடைக்கும். நீங்கள் எது சொன்னாலும் அதை மற்றவர்கள் ஒரு வார்த்தைகள் கூட தட்டாமல் அப்படியே கேட்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உங்களுடைய கரியர்ல புதிய வாய்ப்புகள் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். ஒரு பதவி உயர்வு, ஒரு புதிய வேலை வாய்ப்பு அல்லது ஒரு பெரிய பொறுப்பு, இது உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். உங்களுடைய மதிப்பு புரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். முன்பு உங்களை தவறாக புரிந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுடைய உண்மையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பணவரவு மெதுவாகவே அதிகரிக்கும். நீங்க செஞ்ச உழைப்புக்கு இப்பொழுது பலன் என்பது கிடைக்கும். உங்களை தள்ளி வைத்தவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து நீங்கள் உயர ஆரம்பித்த பிறகு முன்பு உங்களை விட்டு விலகியவர்கள் கூட மீண்டும் உங்களை அணுகவும் முயற்சி செய்வார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களை விட்டு போனவர்கள் அனைவரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் பிறக்கும். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் இப்பொழுது உங்களை சுற்றி சுற்றி வரப்போகிறார்கள். நீங்கள் தனியாக இல்லை என்று உணரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துட்டு உங்களுடைய கடின உழைப்புக்கு இப்பொழுது பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வேலை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் உங்களுக்கான உழைப்புக்கான ஒரு மதிப்பும் பட்டமும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்கள் தாமதமாகவே உயரக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் ஒரு முறை உயர்ந்துவிட்டால் அந்த உயரம் யாராலும் எட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சின்ன சின்ன விஷயங்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடல்ல ஒரு வலிமை என்பது அதிகரிக்கும். கடந்த கால மன உளைச்சலாலும் அலைச்சலாலும் ஏற்பட்ட உடல் உபாதைகள், நாள்பட்ட நோய்கள், அசதிகள் யாவும் தகுந்த மருத்துவ சிகிச்சையாலும் கிரகங்களின் சுப பார்வையாலும் முற்றிலுமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குணமடையும். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலம் பெறுவதால் எலும்பு மற்றும் இதய கோளாறுகள் நீங்கி